Hello guys, welcome back to my channel. Previous வீடியோவில் ஆரி ஒர்க்கில் பேசிக் செயின் எப்படி போடணும், அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஷார்ப்பான எட்ஜஸ்லலாம் எப்படி நம்ம டர்ன் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ப்ளவுஸ் நெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லைனில் ஜரி த்ரெட் ப்ளஸ் சில்க் த்ரெட்டில் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி டபுள் செயின் ஒர்க் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். நீங்கள் இப்போது நார்மலாக பேசிக் செயினை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த மாதிரி டபுள் லைனில் ஜரி த்ரெட்டோ அப்படி இல்லை சில்க் த்ரெட்டோ கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், நான் எப்போவும் ஆப்போசிட்டில் ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நீடில் அயன் நீடில் எடுத்திருக்கேன். ப்ளஸ் சில்க் த்ரெட்டில் ஜிவி பிராண்டில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் டபுள் பெல்லும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எப்பயும் நம்ம பேசிக்காக செயின் போடுவோம் இல்லையா, இதை நீங்கள் பேசிக் செயின் எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா பேசிக் செயினில் தான் நமக்கு எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் ஆகும். செயின் ஸ்டிச் வச்சு தான் நீங்கள் அடுத்தடுத்து எல்லா ஸ்டிச்சஸையும் பழக முடியும். பேசிக்காக இந்த செயினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் போட்டுட்ருக்கேன். சில்க் த்ரெட்டில் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜரி த்ரெட்டில் போடும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவே சில்க் த்ரெட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங் இருக்காது, ரொம்ப திக்காக இருக்காது, தின்னாக இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும். லைட்டாக அப்படி இழுத்தீங்க அப்படின்னா நூல் கட் ஆகிடும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே வராது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ண முடியும். மோஸ்ட்லி த்ரெட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த முடிகிற இடத்துல ஒரு செயின் போட்டு அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு செயின் போட போகிறோம். இந்த மாதிரி குட்டியாக செயின் போட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா லாக் ஆகிடும். அந்த இடத்துல நீங்கள் திரும்ப இதை ரிவர்ஸில் கொண்டு அப்படியே பக்கத்துலேயே அந்த செயினை ஒட்டியே அடுத்த செயின் போட்டுட்டு போகணும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். நான் முன்னாடியே உங்களுக்கு பேசிக் செயினில் நார்மலாக எப்படி செயின் போடணுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு நெக்கில் நான் உங்களுக்கு முன்னாடியே காட்டியிருந்தேன். அந்த மாதிரி தான் இந்த டபுள் செயின் வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு நெக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 லைன் அல்லது 3 லைனில் ஜரி த்ரெட்டோ அல்லது சில்க் த்ரெட்டோ கொடுத்து நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு டைலருக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பக்கத்தில் ஒட்டியே கேப் வராமல் நான் போட்டுட்டு போகிறேன். அதே மாதிரி கேப் வராமல் நீங்கள் போடணும் அப்படின்னா அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேப் வராமல் 2 செயினும் அப்படியே ஒட்டியே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எட்ஜு வந்தாச்சு. இப்போ இந்த எட்ஜு வந்த உடனே நம்ம எப்பவும் போல் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். எண்ட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், சில்க் த்ரெட்டில் போட்டாச்சு. அடுத்து ஜரி த்ரெட்டில் காட்டுறேன்னா மோஸ்ட்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கஷ்டமாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ண, பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஸ்டிச்சஸும் எல்லா த்ரெட்லேயும் ஒர்க் பண்ண முடியும். எப்பவும் போல் ரிவர்ஸில் ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜரி த்ரெட்டுங்கும்போது உங்களுக்கு ஸ்டிச்சு ஈஸியாக வந்துடும். அதனால தான் நான் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அடுத்தடுத்த ஸ்டிச்சஸை பழகிடலாம். நமக்கு மோஸ்ட்லி த்ரெட் ஒர்க் பண்ணாவே ப்ளவுஸோட லுக்கே சூப்பராக இருக்கும். நார்மலான பீட் ஒர்க்கை விட த்ரெட் ஒர்க் நமக்கு கொஞ்சம் லைஃப் கொடுக்கும். பார்க்க நீட்டாக சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி த்ரெட் ஒர்க் பழகணும் அப்படின்னா நீங்கள் சில்க் த்ரெட்டில் கண்டிப்பாக பழகிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் குட்டியாக ஒரு செயின் போடுறேன். ரொம்ப சின்னதாக ஒரு செயின் போட்டு அப்படியே அந்த செயினை ரிவர்ஸில் கொண்டு போகிறேன். ரிவர்ஸில் கொண்டு போய் பக்கத்தில் ஒட்டியே போடுறேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக போடாதீங்க. மீடியம் சைஸில் இந்த செயின் கேப் மீடியம் சைஸில் இருக்கணும்.
அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து லாஸ்ட் வரையும் வரும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்து அந்த ஒரு சில பர்ஃபெக்ஷன்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அதே வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரையும் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், நான் ஒட்டியே செயின் வந்து போட்டுட்ருக்கேன். நமக்கு கேப் இருக்கக்கூடாது. கேப் இல்லாமல் செயின் இந்த மாதிரி ஒட்டியே வந்தது அப்படின்னா நீட்டாக இருக்கும். இந்த செயினை வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்காக இந்த டபுள் செயின் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. நம்ம இந்த ஆரி ஃப்ரீ கிளாஸ் கண்டினியூவாக வீடியோ போடலாம் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி வேண்டாம் அப்படின்னா கமெண்டில் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் டிசைன் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வீடியோவோட எண்ட்லேயும் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அப்படி இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.